அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம். இந்த உலகத்துல சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் தூங்க முடியாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா சமாதானம் அவங்க உள்ளத்துல இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, தமக்கு பிரியமானவனுக்கு ஆண்டவர் நித்திரை அளிக்கிறாராம். சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் நைட்ல தூக்கம் வருது. அந்த டாக்டர்கிட்ட போய் எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அதை போட்டாதான் தூக்கம் வருது. ஆனா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். நிறைய பொண்ணு இருக்கும், நிறைய பணங்கள் இருக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா தூக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா தூக்கத்தை கொடுக்கிறவர் யாரு தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான். நல்ல அயர்ந்த தூக்கம், நல்ல சுகமான நித்திரை. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம படுத்து தூங்க முடியாம அங்கிட்டு இங்கிட்டு சில பேர் கரண்டுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு தூக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் நல்லா தூங்கணும், ஆண்டவரே நல்ல இளைப்பாறுதலான ஒரு தூக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்க படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருவார். ஏன்னா தூக்கத்துல நிறைய வியாதிகள் வருது, நிறைய மரணங்கள் தூக்கத்துலதான் வருதா. நிறைய ஹார்ட் அட்டாக் பாருங்க தூக்கத்துலதான் வருது. ஆனா அந்த தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது தெரியுதா? நம்ம தூங்கும் போது. ஏன் அப்படின்னா நம்மளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம தூங்கிடுறோம், ஆனா நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை பராமரிக்கிற தேவன், அவர் நம்மளை பாதுகாக்கிறனால அவர் தூங்காம உறங்காம இருக்கிறாராம். அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் தூக்கம் இல்லை. ஆனா கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிற தேவனா இருக்கிறார். நாம அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது நமக்கு ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுப்பாராம். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடங்க, ஆண்டவருக்கு விருப்பம் போல நடங்க, அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யுங்க. எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார்.